ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு விக்னேஷ். இன்றைக்கி நம்ம சேனல் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொட்டவேட்டரில் ஒரு சின்ன வேலை, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிற முன்னாடி நம்ம சேனலுக்கு என்னாச்சும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோ தெரிஞ்சிருக்காங்க. இதே நம்ம டிராக்டராக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ லாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க வீடியோ என்னென்னு பார்க்கலாம். வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ஆயில் சீலுக்கான சேஃப்டி கார்டு, இந்த உள்பக்கம் வெளிப்பக்கத்து டோரு, இதுவும் ஒரு சேஃப்டி தான். பட் உள்ளே ஒரு சேஃப்டி இருக்குது. அதுக்கான சேஃப்டி இது இன்றைக்கி எப்படின்னா டேமேஜ் ஆகிட்டுருக்கு. அதை தான் மாற்ற போகிறோம். டேமேஜ் ஆகிட்டால் மாற்றலாமா வேணாமான்ற நிறைய பேர் கொஷினுக்கும். இன்னும் கொஞ்சம் நாள் ஓட்டிட்டு மாற்றிக்கலாம், ஏன்னா கொஞ்சம் அளவுக்கு தான் ஆகிருக்கு. பார்த்தாலே தெரியும், ஒரு தேய்மானத்தால் உடஞ்சிக்கிறது தான் இது. ஏன்னா எதுவும் இதை அடித்து ஓடிக்கல, அந்த மாதிரி தேய்மானத்தால் உடஞ்சிருக்கு. நெட்டெல்லாம் கழட்டிட்டேன் இப்போ தான், ஏன்னா நெட்டு கழட்டும் போது வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் நெட்டை கழட்டிட்டு ஒரு வீடியோ எடுத்துடலான்ட்டு. சரி வாங்க இதை எப்படி இதை இறக்கணும். மெயினாக இந்த பிளேடு செட்டை மொத்தமாக இறக்கணும், இல்லை நம்ம இந்த ஒன் சைடே அதை பிரித்து எடுக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே ரொட்டவேட்டர் கண்டிப்பாக வேலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எப்படி இதை எப்படி கழட்டுவாங்கன்னுட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு டோரை கழட்டிடுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த எப்படின்னா இந்த டோருக்கான சேஃப்டி கார்டை ஃபஸ்ட்டு கழட்டிட்டு, அப்புறம் டோரை கழட்டிட்டு, அப்புறம் இங்கே ஒரு இதுக்குள்ளே ஒரு லேயர் இருக்கும். இந்த லேயரை கழட்டிட்டா அது வந்துடும் தனியாக. பட் நம்ம ஏன்னா இப்போது அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கழட்டணுன்னா எப்படியும் ஒரு 30லேருந்து ஒரு 40 போல்ட் வரைக்கும் கழட்டணும். ரொம்ப ரிஸ்க் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த பக்கம் ஒரு 8 போல்ட்டு பார்த்தாலே தெரியும். இதில் ஒரு 8 இங்கே இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு 8 போல்ட்டும், அந்த சைடு வாங்க, இந்த சைடில் ஒரு 8 போல்ட்டும் பாருங்கள். பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல சேஃப்டி கார்டு. இந்த சேஃப்டி கார்டு எப்படி இருக்குது, அந்த சேஃப்டி கார்டு எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு. ஏன்னா புதுசு வாங்கின்னு வந்துட்டோம், காட்டுறேன். இப்போ நிறைய வைக்கோல், எப்படின்னா மாட்டுக்கு பில்லு போடுறது நிறைய வைக்கோல் சுற்றுறாங்க. வைக்கோல் சுற்றி அதுக்கான பில்லில் வர்ற நூலை என்ன பண்ணுறாங்க, அப்படியே சாணத்தில் கண்ணியில் போட்டுறாங்க. கண்ணியில் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, அவ்வளோ சீக்கிரம் அது கட் ஆகுறதும் இல்லை. அப்படியே சுற்றின்னு காலப்போக்கு அப்படியே அது வண்டி கூடவே இருந்தது. ஏதாச்சும் ஒரு அதுக்கான அடி விழும் போது கட் ஆகும். பார்த்தாலே தெரியும் பாருங்கள் உங்களுக்கே. இந்த நூல் பாரு எந்த அளவுக்கு பிச்சு வந்திருக்குன்னு பாருங்கள் நூல். ஏன்னா வைக்கோல் இப்போ அப்படியே மாட்டுக்கிட்ட இருக்கிறது அப்படியே சாணியில் வாரிட்டு போயிடுறாங்க. சாணியில் வாரிட்டு போய் என்ன பண்ணுறாங்க, குப்பையில் கொட்டி குப்பையிலேருந்து எடுத்து கண்ணியில் போட்டுறாங்க. பாருங்கள் இந்த நூல் எல்லாம் அதே தான், பார்த்தாலே தெரியும். ஏன்னா ஃபுல்லாக பார்த்தாலே தெரியுங்க பாருங்கள் இந்த நூலெல்லாம். ஏன்னா இந்த நூல் இப்போ ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. இந்த சேஃப்டி கார்டு இல்லாத போது, இப்போ சேஃப்டி கார்டு போயிடுச்சு, அப்படியே ஓட்டும் போது என்ன ஆகுனா, இந்த பாருங்கள் காட்டுறேன், இந்த இடையில் தெரியும், இந்த கேப்பில் இந்த நூல் போச்சுன்னா கண்டிப்பாக ஆயில் சீல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் இப்போவே செத்த போயிருக்கு உள்ளே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வாங்க இதை மாற்றிடலாம். ஏன்னா நம்ம இந்த சைடுன்னு கழட்ட முடியாது. இந்த சைடு கழட்டணுன்னா நிறைய ரிஸ்க்கு. கொஞ்சம் எப்படின்னா நிறைய போல்ட்டு கழட்டணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கழட்டிட்ட நெட்டெல்லாம் இது வண்டியோட கனெக்ஷனில் இருக்கும்போதே, இதே நம்ம வண்டியை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ரொட்டவேட்டர் நாட்டிட்டு இந்த பிளேடை இறக்கணும். எப்படின்னா ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு 2 பக்கமும் ஜாக்கி வச்சு ஸ்டாண்டர்டாக பண்ணிடணும். இது ஸ்டாண்டர்டாக பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நெட்டை லூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வெளியே இழுத்து அப்படியே எப்படின்னா ஜாக்கி செட் பண்ண அளவுக்கு அப்படியே வச்சு தூக்கிறது தான். ஜாக்கி மேலே வச்சு தூக்கணுன்னா இந்த அளவுக்கு தூக்கி நம்ம இந்த புதுசு வாங்கியிருந்துருக்கோம். இதை தான் மாற்ற போகிறோம் இந்த இடத்துக்கு. ஏன்னா இது மெயின் ஒரு எப்படின்னா, இதனாலே ஆயில் சீல் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது இருந்தால் தான் வண்டி ஓடுன்றதும் அப்படியும் கிடையாது. ஏன்னா இது இருக்கிறது ரொம்ப நல்லது. எப்படின்னா ஆயில் சீலுக்கு ரொம்ப சேஃப்டி. இது இல்லைன்னா கொஞ்சம் எப்படின்னா, இது இருக்கிறது சேஃப், அவ்வளோதான். அதுக்கு மேலே நமக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி வாங்க இதை சேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம இப்படி இந்த ஆயில் சீல் பக்கம் கழட்டுறதில்ல, எப்படின்னா ஆயில் இருக்குது அந்த பக்கம் கழட்டுறதில்ல, நம்ம உள் பக்கமாக பிளேடை இறக்கி இதை மாற்ற போகிறோம். சரி வாங்க பிளேடை இறக்கிடுவோம். ஃபஸ்ட்டு வண்டியிலேருந்து ரொட்டவேட்டரை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இதை பார்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிளேடு இறக்கியாச்சு, அவ்வளோதான். இப்போது இதில் இந்த சேஃப்டி கார்டும் எடுத்தாச்சு. பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ரொம்ப தேஞ்சிருக்கு இது ஏன் இந்த அளவுக்கு நொறுக்கி எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தாலே தெரியும் பெல்ட் வச்சுருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டில் ஃபிட் பண்ணும்போது ரொம்ப ரிஸ்க்காக, ஏன் இப்போ ஃபிட் பண்ண கூட ரிஸ்க்கு தான். ஏன்னா இந்த ஹோல்ஸு இதில் பாருங்கள், இந்த ஹோல்ஸு 3மே ஒட்டுக்க கனெக்ட் ஆகணும்.
அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, இது ரெண்டும் ஃபிக்ஸ்டாக வச்சுருக்காங்க. லைட்டாக ஒரு சின்ன சின்ன டச்சு தான் பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல இந்த 2 இடத்துல வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம மாட்டும் போது வெல்டிங் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்மக்கிட்ட இல்லை. சரி வாங்க ஃபிட் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் ஃபிட் பண்ணியிருக்கோம். சரி வாங்க ஃபிட் பண்ணலாம். முடிச்சாச்சு, பார்த்தாலே தெரியும். ஏன்னா வீடியோ எடுக்கிற காலில் நான் ஒருத்தனே தான். ஏன்னா இதை தூக்கி இந்த இடத்துல வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஆள் இருந்தாங்க. ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. நெக்ஸ்ட்டு எப்படி மேக்ஸிமம் இது ஒரு 50% தேஞ்சிருச்சு. அதுக்கான வீடியோ இதை மாற்றுறதுக்கான வீடியோ ஃபுல் வீடியோ போட போகிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இது நெட்டு எல்லாம் போட்டு டைட் பண்ணணும். ஏன்னா இதை 2 நெட்டு மாட்டுற வரைக்கும் ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா பார்த்தாலே தெரியும் பாருங்கள். இதில் வந்து 2 நெட்டு போட்டிருக்கேன். இது 2 நெட்டு மாட்டுறதுக்கு ரொம்ப ரிஸ்க்கு. பார்த்தாலே தெரியும், இதுலேயும் 2 நெட்டு தான் போட்டிருக்கேன். ஏன்னா இது கடையில் எடுத்துகிட்டு போய் நம்ம வேலை செஞ்சோன்னா இதில் இருக்குல்ல, இது உள்ளே ஒரு சாஃப்ட் இருக்குல்ல, சின்ன சாஃப்ட்டு. ஏன்னா இந்த பாக்ஸ்லேருந்து ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் இருக்கும் ஒரு அரடியில். அந்த சாஃப்ட்டில் இந்த மேலே அந்த என்ன சேஃப்டி கார்டை வச்சு வெல்டு வச்சிடறாங்க. ஆனால் நேராக ஹோல்ஸ்க்கு நேராக அது வெல்டு வச்சனால நம்மளுக்கு இந்த ஹோல்ஸ் செட் ஆனால் போதும், மொத்தமாகவே லைன் ஆகிடும். இப்போ நாம் என்ன பண்ணோம்னா, இப்போ நம்ம வெளியில் இருக்கிறனால உள்ளே இருக்கிற சாஃப்ட்டோட ஹோல்ஸும் இந்த சேஃப்டி கார்டோட ஹோல்ஸு அப்புறம் இந்த வீலோட ஹோல்ஸு 3மே ஒட்டுக்காக செட் பண்ணுற மாதிரி பண்ணணும். நான் அதுக்காக வந்து இதுதான் யூஸ் பண்ணேன். பார்த்தாலே தெரியும், இந்த பிடிஓ சாஃப்ட் இந்த லாக் பின்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ஷேக் பண்ணி இதில் ஃபஸ்ட்டு இது தூத்திட்டு நெக்ஸ்ட்டு இதே அப்படியே ஆப்போசிட்டு. ஏன்னா இது ஒரு நெட்டு சைஸ் இருக்குது, இந்த போல்ட் சைஸ் இருக்குது இதில் போடுற போல்ட்டு. அதனால் வச்சு இதை லைட்டாக இது பண்ணிவிட்டு லைட்டாக ஆட்டி போட்டோம்னா கரெக்டாக செட் ஆகிடுது. ஏன்னா இதை இப்படி பிளேடை இப்படி கழட்டி போகிறது ரொம்ப ரிஸ்க்கு. அப்படின்னா இங்கே ஒரு 8 நெட்டு இங்கே ஒரு 8 நெட்டு கழட்டி போகிறது ரொம்ப ரிஸ்க்கு. அப்படி உங்களுக்கு எப்படின்னா ஒரு ரிஸ்க்கெல்லாம் வேலை செய்யணும்னா நம்ம இந்த போர்டு கழட்டிடணும். சைடில் தெரியுதுல்ல, இந்த போர்டு இங்கே ஒரு 4 6 8 நெட்டு இருக்குது, அவ்வளோதான். 8 நெட்டு கழட்டினா நம்மளுக்கு இது செப்பரேட்டாக தனியாக வந்துடும். ஏன்னா இது நம்ம தனியாக கழட்டும் போது எப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக கழட்டணும். ஏன்னா லைட்டாக இந்த சாஃப்ட் ஷேக் ஆச்சுனாலும் உள்ள ஆயில் சீல் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. தெரியும், அந்த அரடி சாஃப்ட்டு இங்கே இந்த எப்படின்னா இந்த கியர் சாஃப்ட் வந்து லைட்டாக ஷேக் ஆனாலும் ஆயில் சீல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி நெட்டு போர்டெல்லாம் போட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால தான் பிட்டாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் கம்ப்ளீட்டடு. ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் எப்படியும் இது கடைக்கு போயிருந்தால் ஒரு 2000லேருந்து ஒரு 3000 வரைக்கும் சார்ஜ் ஆகிருக்கும் கண்டிப்பாக. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நாமளே செஞ்சிக்கினா நிறைய மிச்சம் படுத்தலாம் கொஞ்சம். ஆனால் ரிஸ்க் எடுத்து வேலை செய்யணும். நிறைய பேர் கடையில் செய்கிறவங்க இருப்பாங்க, நிறைய பேர் இந்த மாதிரி டெக்னிக் கிடச்சி அவங்களும் செய்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. சரி, டிராக்டர் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே நம்ம டிராக்டர் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.